தாவீது ஒரு வார்த்தையை சொல்றார், கர்த்தருடைய இருதயங்களை அறிஞ்ச மனுஷன். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுவாரு, என் இருதயத்துக்கு ஏத்த மனுஷன், நல்ல பையன் அப்படிம்பார். அந்த நல்ல பையன் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்றாரு. கர்த்தருடைய பாவங்களுக்கு சரி, நம்முடைய குற்றங்களுக்கும் சரி, நம்முடைய அக்கிரமங்களுக்கும் சரி, யாருக்கும் அந்த தண்டனை அவர் கொடுக்கறது கிடையாது. நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், சர்ச்சையில் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் அடிப்பாரு, கர்த்தர் நல்லா தண்டிப்பாரு, கர்த்தர் மோசமான ஆளு, கர்த்தர் கொடுக்கறத சமயம் கொடுப்பாரு, இப்படியெல்லாம் மனுஷன் பேசுறது நான் கேள்வி. ஆனா தாவீது சொல்றாரு கிடையாது. கர்த்தருடைய பாவங்களுக்கு தக்கதாகவும், குற்றங்களுக்கு தக்கதாகவும், அக்கிரமங்களுக்கு தக்கதாகவும் தண்டிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி அவரு பாவங்களுக்கு தண்டிக்கிறது கிடையாது அப்படின்றதுக்கு 2 பாயிண்ட் நான் முதல்ல சொல்றேன். கர்த்தர் எந்த காலத்திலையும் எப்பொழுதும் மனுஷன் செய்யற பாவத்துக்கு, யார் செய்த பாவத்துக்கு தண்டிக்கிறதே கிடையாது. அதுக்கு முதல் பாயிண்ட் 8ஆம் வசனத்துல இருக்குது, 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் அப்படின்றது கர்த்தருடைய கேரக்டர் அவர் சொல்றாரு. அவருடைய குணம் என்னதுன்னா, மொத்தமா சொல்ல போனா கர்த்தர் நல்லவர், நல்ல இரக்கம் உள்ளவர், நல்ல கிருபை உள்ள தேவன். அதனால தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறான்றது. ஒரு பாவம் செஞ்சுட்டாங்களோ, ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க, மாட்டிக்கிட்டான், அவனை நல்லா தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, ஒருவன் பாவம் செய்யும்போது, தீங்கு செய்யும்போது அது மனஸ்தாபப்படுறாரு, அதாவது வருந்துகிறாராம். சி, இவன் பாவம் செய்யறானே, இவன் பாவம் செய்யறானே, இவன் பாவம் செய்து என்னை விட்டு போய் பிசாசினால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவானே அப்படின்ட்டு பாவம் செய்யும்போது தேவனுடைய பலகீனம் என்னென்ன, தேவனுடைய அழுகை என்னதுன்னா, தேவத்தை விட்டு போயிடும். அதனால அவர் வேதனைப்படுறாரு தவிர மற்றபடி பாவத்துக்கு யாரையும் அடிக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் நல்லவர். அது மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும். இன்னும் ஒன்று சொல்ல போறேன் பாருங்க, தெய்வத்துக்கு மனுஷன மாதிரி பல குணங்கள் கிடையாது. இப்ப நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லதும் செய்ய வரும், தீமையும் செய்ய வரும். அதனால சரியில்லை. நம்ம பிசாசுக்கு அந்த குணம் இருக்குது, பிசாசு நிறைய பேருக்கு கொடுக்குது, நல்ல குணம் இருக்குது அதுகிட்ட, அது நிறைய பேரை கொலை செய்யுது, அதுகிட்ட 2 குணம் இருக்குது. அப்போ இந்த மனுஷ குணம் இல்லைன்னா பிசாசுடைய குணம் தேவத்திட்ட இல்லை. தேவத்திட்ட ஒரே ஒரு குணம் தான் இருக்குது, அவர் நல்லவர். அந்த நல்லவரைத்தான் இந்த 4 வார்த்தையில போடுறாங்க. உருக்கம் இருக்குது, இரக்கம் இருக்குது, நீடிய சாந்தம் இருக்குது, கிருபையோடு இருக்குது. அந்த நன்மையில இவ்வளவு பொருள் தான் இருக்குது தவிர அடிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? பட்சிக்கிறாரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது பேயை அப்படி பண்றாரு. அந்த பேயை பண்ணும்போது அந்த இடத்துல மனுஷன் திடீர்னு மாட்டிக்கிடுறான். அதனால மனுஷனுக்கு பிரச்சனை வந்துடுது. அப்ப பாயிண்ட் சொல்லிட்டேன், கர்த்தர் நல்லவர், அதனால அவர் யாரையும் அடிக்கிறது கிடையாது. இதுக்கு ஒரு எஸ்ரா புஸ்தகத்துல இருந்து ஒரு பகுதியை சொல்றேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல இருந்து தான் இன்னைக்கு பிரசங்கத்தை தொடங்க போறோம். கர்த்தரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்ரா புஸ்தகம் எடுத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். 9ஆவது அதிகாரம் 10ஆவது அதிகாரத்துல எஸ்ராங்கிற மனுஷன் எருசலேமுக்கு வராரு. அடிமைப்பட்டிருந்த ஜனம் எருசலேமுக்கு ஆலயத்தை கட்டவும், பழுது பார்க்கவும், அதை அலங்கரிக்கவும் வேணும்னு வர்றாரு. வந்துட்டாங்க எருசலேம். வரும்போது எப்படியோ ஆலயத்தை கட்டி எடுத்து அதை ஜோடிச்சு, நம்மள மாதிரி ஆலயத்தை ஜோடிச்சு அழகாகி ஆராதனை நடக்குது. ஆராதனை நடக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் அந்நிய ஜாதியான ஸ்திரிகளை இவங்களுடைய பசங்களுக்கு எடுத்து அந்நிய ஜாதிக்காரங்களுக்கு இவங்களுடைய பெண்ணுகளை கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கு. அவங்க யாருன்னு சொல்லுது, கானானியர்கள், ஏத்தியர்கள், பெரிசியர்கள், எபூசியர்கள், அம்மோனியர்கள், மோபாப், ஏத்தியர், இப்படி சொல்றாரு இல்லையா? ஒரு 7-8 ஜாதியை சொல்றாரு. இவங்க கொஞ்சம் அடிமைத்தனத்துல இருந்ததுனால காசு பணம்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் சிக்கல் இவங்களுக்கு சமாதானம் இல்லை, நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை இல்லையா? எஸ்ரோடைய காலங்களில், நெகமியோடைய காலகட்டத்தில் எருசலேம் ரொம்ப ஏழப்பட்ட நாடு, உள்ளே இருக்கும்போதே ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு பணம் இல்லாதனால இப்போ ஆராதனை வந்துச்சு, நல்ல மாதிரி ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கர்த்தர் விடுதலையாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு நிறைய பணம், பொருளாதாரத்துக்கு மேலே ஆசை இருக்கிறனால புறஜாதிகள் பெண்ணை போய் தேடி கண்டுபிடிச்சி கட்டிக்கிட்டாங்க. பணம் ரொம்ப கிடைக்கும். அதே மாதிரி புறஜாதிகள் இருக்கிற புருஷமார்களை இவங்க போய் தேடி கண்டுபிடிச்சி கட்டி கொடுத்தாங்க. அப்படி கட்டி கொடுக்குற இடத்துல பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு கட்டி கொடுத்தாங்க. சில பேர் பொண்ணு எடுத்தா நல்லா இருப்போம்னு இந்த மாதிரி ஜாதிகிட்ட போய் பொண்ணு எடுத்து கல்யாணத்தை கட்டிக்கிட்டான்.
இப்படி கெட்டும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எஸ்ரா சொல்றாரு, இப்படி செய்யும்போது புறஜாதிகளுடைய ஸ்திரீகளை நீங்க எடுத்தாலோ, புறஜாதிகளுக்கு நீங்க பெண்ணு கொடுத்தாலோ, அவங்களுடைய பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குன்றார். இங்கதான் இதுதான் பிரச்சனை. நம்ம ஒரு ரசிக்கப்படாத வீட்டுல ஒரு பொண்ணை எடுத்துட்டோம், இல்ல ஒரு மாப்பிள்ளைய நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா இப்ப என்ன அடுத்த வேலை என்ன நடக்குன்னா, இனி அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு எல்லாம் போகணும். மனசரீகமா அவங்களுக்கு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ எங்க ஆலயத்துக்கு வரணும், எங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, நான் உங்க ஆலயத்துக்கு வந்த மாதிரி எங்க ஆலயத்துக்கு வரணும், உங்க ஆலயத்துல நீங்க திருவந்து எடுக்க சொல்றீங்க, எங்க ஆலயத்துல மாலையை போடணும், உங்க ஆலயத்துல வந்து நீங்க அதை பண்ண சொல்றீங்க, அதனால எங்க ஆலயத்துல இதை பண்ண சொல்லிட்டு எப்படியாவது அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு நேராக கொண்டு போவாங்க. கொண்டு போய் தான் ஆகணும், நம்மளும் போய் தான் ஆகணும். அதுக்கு இதுக்குன்னு இழுத்துட்டே இருப்பாங்க. நம்மளும் கர்த்தர் மன்னிப்பாரு, கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சவர், சூழ்நிலைகள்லாம் அறிவாருன்னு விட்டுட்டே இருப்போம். ஆனா அது தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்ட பிரச்சனையா இருந்துச்சான். எதுக்குன்னா, புறஜாதி இடத்துல பொண்ணு எடுக்கும்போது, பொண்ணு கொடுக்கும்போது அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கீழே சொல்லுது. என்ன நான் என்ன பண்ணிட்டு இருந்தானா, நாள் பார்க்கறதும் குறி பார்க்கறதும் இருந்துச்சு அவனுக்கு. நீங்க எஸ்ரா 9:10 போனா தெரியும். எல்லா புறஜாதிகளுக்கும் இருக்கிற முக்கியமான நோய் வந்து நாள் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது. இது வந்து பிசாசுடைய முன்னாடி இருக்கிற மறைமுகமா இருக்கிற பிசாசுடைய கிரியைகள் பார்க்கறதா இருக்கு. அப்புறமா அவங்களுக்கு இருக்கிற ஆராதனை, பாவங்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, களவு பிரச்சனை இல்லை, கொலை செய்யறது பிரச்சனை இல்லை, விபச்சாரம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் செஞ்சு எடுத்து மனுஷன் என்ன ஆயிடுறான், தேவத்தை விட்டு பிரிஞ்சு அந்த ஜாதிகளோட இணையிறான். எந்த ஒரு மனுஷன் புறஜாதி இடத்துல தைரியமா பெண்ணோ ஆணை எடுத்தா கண்டிப்பா அந்த மனுஷன் தேவத்தை விட்டு போவது 100% உண்மையா இருக்குது. எஸ்தர் புஸ்தகத்துல இவன் போயிட்டாங்க. போன பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜனங்கள் கானானியரும் எபிசைட பொண்ணு எடுத்து போன பின்னாடி அந்த ஜனங்கள் வேறொரு மனுஷன்ட்ட படையெடுத்து போறாங்க. படையெடுத்து போகும்போது என்ன ஆயிருது, இந்த ஜனங்கள் அப்படியே அடிமைகளாகவும் திரைப்பட்டவனாகவும் பட்டயத்துக்கு வெட்டப்பட்டவனும் இவனுடைய பொன் பொருள்கள் எல்லாம் அவன் கொள்ளையடிச்சு போனவனாட்டும் இப்படி நிறைய பலவீனத்துல அவங்க மாட்டிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்ற. அப்போ இவ்வளவு விஷயம் வாசிக்கும் போது தெரியுது, இவங்க தேவத்தை ஆராய்ச்சிட்டு புறஜாதித்த பெண்ணு மாப்பிள்ளை எடுத்துட்டு தேவத்தை விட்டு போன பின்னாடி தேவன் தண்டிக்கல, இவங்க அந்த ஜாதிகளோடு கூட கலப்படம் பண்ணி அவங்க மறுபடி அந்த மனுஷனோட ஐக்கியமானதுனால அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவங்களுக்குள்ளாக வந்துச்சுன்றது. மறுபடி எஸ்ரா அழுகுறார். எஸ்ரா புஸ்தகம் வாசிங்கன்னா எஸ்ரோட புஸ்தகம் ஃபுல்லா வேற அழைச்சத்தை மாற அழுதுட்டே தான் இருப்பான், ரொம்ப அழுதுட்டு தான் இருப்பான். எஸ்ராவை பார்த்தா ஃபுல்லா விடிய விடிய கண்ணீரும் கவலையமா தான் இருப்பார். அவர் இப்ப ஜெபம் பண்ண தொடங்குறார். கடவுள்தான் ஆண்டோட எங்களோட முற்பிதாக்கள் எல்லாரும் இந்த மாதிரி புறஜாதி இடத்துல போய் மாட்டிக்கிட்டு உண்மை விட்டு பிரிஞ்சு அவர்கள் அவருடைய பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு இப்படி கெட்டு போனாங்க. இப்போ நாங்களும் ஆலயத்தை பழுது பார்த்து அதை நல்லா ஆக்கி நாங்க ஆராதனை செஞ்சு வந்த போது எங்க பிள்ளைங்களை இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன போது கர்த்தர்னு சொன்னாரு, இந்த பாவத்துக்கு நான் தண்டிக்கலாம் ஒன்றும் போறது கிடையாது, நான் யாரையும் இப்போ தண்டிச்சது கிடையாது, நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து மனம் திரும்பிடுங்க அப்படின்றாரு. அப்ப தேவத்தை பத்தி நம்மளுக்கு தெரியுது, தேவன் யாரையும் அடிக்காது, கொல்லாது. எல்லா தேவனும் அடிக்கும், மனுஷன் அடிப்பான். இப்போ என்னைய ஒருத்தன் தப்பு சொன்னா நான் இருதயத்திலே முணங்குவேன். நான் பிசாசு இருக்குது, அதுக்கிட்ட தப்பு செஞ்சா அது கண்டிப்பா அடிக்கும், நீங்களும் அடிக்கதான் செய்வீங்க. ஏன்டா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொன்னாரு, என் பையனெல்லாம் யாராவது கை வச்சா கொன்னே போடுவோம் நான் அப்படின்னாரு. நான் சொன்னா அடிக்க மாட்டேன், நான் அவனை அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன் மற்ற தெய்வங்கள் மற்ற மனுஷர்கள் அடிக்கிறதெல்லாம் தேவன் அடிக்காது அப்படின்னா, தேவத்திட்ட மற்ற மனுஷன்டையும் மற்ற தேவத்திட்டையும் இல்லாத ஒரு அற்புத விதமான ஆற்றல் கடவுள்கிட்ட இருக்குது. மனுஷனுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்க பண்ண முடிகிறது. இதுதான் தெய்வத்திட்ட. இப்போ ஒரு தப்பு செய்யறான், அவனை வந்து போலீஸுக்கு பிடிச்சு கொண்டு ஜெயில போ, அவனை தான் கூட செய்ய முடியும், அந்த மனுஷனை சரிப்படுத்த முடியும். பிசாசுக்கு அதான் செய்ய முடியுது, அதிகாரங்களுக்கு அதான் செய்ய முடியும். ஆனா கடவுள் அப்படி இல்லை. கடவுள் ஏன் அடிக்கிறது கிடையாதுன்னா, கடவுளால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதுல ஒண்ணு என்னன்னா, எவ்வளவு பாவியை எவ்வளவு துன்மார்க்கனையும் அக்கிரமக்காரனையும் அவனை பரிசுத்தப்படுத்தணும். ஏன்ட ஒரு ஆயுதம் இருக்குது, பரிசுத்தப்படுத்துற ஆயுதம் இருக்குது. ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டான், அவனை கொண்டு அந்த உலகத்தை விட்டு இல்லாம ஆக்கிறத பார்க்கணும், தண்டிச்சு இல்லாதமாக்கிறத பார்க்கணும். அவனை பரிசுத்தப்படுத்திட்டு முடிச்சு போச்சு இல்லையா, அவனால நீ கேடு வராது, நல்லதான் வரப்போகுது. அப்போ கர்த்தர் ஏன் அடிக்கிறது கிடையாது, பாவங்களுக்கு தக்கதாக குற்றங்களுக்கு தக்கதாக அவர் பரிசுத்தப்படுத்துற கர்த்தர். ஒரு பட்டம் இருக்குது அவர்கிட்ட, அதனால என்ன பண்றாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. அப்போ உங்களுக்கு தெரியுது தேவன் ஏன் அடிக்க மாட்டார் அப்படின்னா, அவர் ஒரு தப்புக்கு அவனை கொலை செய்யாம அவனை திருத்தி ஒரு நல்ல மனுஷனாட்டு தேவத்தை போல ஆக்குவதற்கு
அவரால் கூடும். அப்போ அதனால அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுது. எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தர் அடிப்பார். நான் முதல்ல சொன்ன மாதிரி கர்த்தர் கண்டிப்பா அடிக்கதான் செய்வார். அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா இவங்க கோபம், இவங்களுக்கு வந்த பிரச்சனையை இவங்க யாரையா போட்டு கொல்லணும், இவங்களால முடியாது. இப்ப இவங்க சொல்லிக்கிறாங்க கர்த்தர் அடிப்பாரு, கர்த்தர் அடிப்பாரு. அடிக்கவே மாட்டார். அவர் செம்மைப்படுத்துற தெய்வம். அதைத்தான் கீழே சொல்ல போறோம். கீழே எல்லாம் இனி அதான் வருது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ இருக்கிறதோ அவருக்கு பயப்படுற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவருடைய தம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கி விடுகிறார். இந்த பாவத்தை விலக்கி விடுறாருல, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. கேரக்டர் இருக்குது, நிறைய வல்லமையான ஆற்றல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால உச்சி அடிக்கிறது கிடையாது. அப்ப நீங்க சொல்லலாம், அவன் பாவம் செய்யலாமா? பாவம் செஞ்சா செய்யக்கூடாது. பாவம் செஞ்சா என்ன? கடவுள் அடிக்க மாட்டார். நீ தெய்வத்தை விட்டு போய் அடி வாங்குறவன்ட போய் விழுந்துருவ, பிசாசிட்ட போய் விழுந்துருவ. தேவத்தை விட்டுட்டு நீ அங்கதான், வெளிச்சத்தை விட்டா இருளுக்கு தான் போகணும், இருளை விட்டா வெளிச்சத்துக்கு வரணும். தேவத்தை விட்டுட்டா கண்டிப்பா பாவத்துல போகும். பாவம் ஒவ்வொரு மனுஷன் தண்டி. அதான் பைபிள் சொல்லிச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம், பரிசுத்தத்துடைய முடிவு நித்திய ஜீவன். நீ பாவத்திட்ட போனீன்னு அது சம்பளம் தருன்றார். கட்ட தருன்னு சொல்லல, பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது பாவங்கிற ஒரு வல்லமை அது சம்பளம் தரும், ஒவ்வொரு ஆளுக்கும் மரணங்கிற சம்பளத்தை தரும். ரோமர் சொல்றாரு 6ல், பரிசுத்தமாக்கப்படுதலுடைய முடிவு நித்திய ஜீவன். அதாவது நீங்க பரிசுத்த கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்க முடிவு நித்திய ஜீவன் தான். அப்போ தெய்வம் பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவன் கொண்டு போகும், பாவம் தண்டிச்சு மரணத்துக்கு மேல கொண்டு போகுது. அப்ப அதனால கர்த்தரை ஒரு காலமும் யாரும் எந்த வேலையிலும் கர்த்தர் விலகினமான அவர் அடிப்பாரு கொள்ளுவார் பேசவே கூடாது. கர்த்தர் நல்லவர், இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், அற்புத விதமான தேவன் சொல்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எஸ்ராவுடைய காலகட்டத்தில் அவனுடைய மனம் திரும்புதல் எப்படி இருந்துச்சு, எஸ்ராவுடைய ஜபத்துக்கு தேவன் இஸ்ரவேலர்களை எப்படி செபைப்படுத்தினாருங்கிறத சொல்ல போறேன். கர்த்தரால படுத்த முடியறதுனால அவரு எந்த மனுஷனையும் தண்டிக்கிறது கிடையாது இல்லையா? பாவத்துக்கு தானே தண்டனை வருது. பாவத்தையே மாற்றிட்டா தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதனால பாவத்தை மாற்றாரு. இதுக்கு ஒரு 5-6 வசனம் சொல்றேன். அப்புறமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எஸ்ராவுடைய காலகட்டத்தில் என்ன மாதிரி மாறினாங்க அப்படின்றது பேசுற பாரு. என்ன 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானா இருப்பான். இது கோராயு தாத்தான் அபிராம் ஆகியோருடைய புரட்சி. அவங்க சபைக்கு வந்துட்டு நாங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க தெரியுமா அப்படின்றார். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்றாரோ, யாரை அழைச்சிருக்கிறாரோ அந்த மனுஷனை தண்டிக்கிறது கிடையாது, அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்துறாரு. அப்ப சபையில வந்து நிறைய தண்டனை கிடைக்குது. யாருன்னா கர்த்தர் அழைக்கல, அவங்க இச்சைக்காக வந்திருக்க, தன்னுடைய தேவைகள் நடக்குங்கிற ஆசைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால உள்ள குழப்பம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த சர்ச்சில் குழப்பம் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள கர்த்தர் அழைக்க, அவங்களாட்டே வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது கொஞ்சம் எகிப்தியர் சேர்ந்துக்கிட்டாங்களாம். ஏன்னா அவங்க கூப்பிடல, இல்லை நாங்களும் வரோம் சொன்னாங்களா. ஏன் வர சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு அற்புதம் அதிசயம் நிறைய நடக்கிறதுனால, சாப்பாடு நிறைய கிடைக்கிறதுனால, நகை நட்டெல்லாம் இங்கே வந்ததுனால நாங்களும் கூட வரேன்னாங்க. இப்படிதான் நிறைய பேர் சர்ச்சைக்கு போறாங்க. ஆனா உண்மையிலே கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சா அவனை அடிக்காது, அவனை பரிசுத்தம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க ஒருவேளை பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் தண்டிப்பாருன்னு கர்த்தரை விட்டு போயிடாதீங்க. ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சாலும் அவரால் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். ஆமென். 2 சங்கீதம் 149:8, அவர்கள் வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர் கையில இருபுறம் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும் அப்படின்றார். எப்படி இந்த ஜனங்கள் வந்து பரிசுத்தப்படுத்துறாங்க? கர்த்தர் பரிசுத்தப்படுத்த தேவன் இல்லையா? எப்படி பரிசுத்தப்படுத்துறாரு அப்படின்னா, இந்த பரிசுத்தப்படுத்துற தேவன் எப்படி படுறாருன்னா, யார தேவன் அழைக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவருடைய கையில இருபுறம் கருப்புள்ள பட்டயம் இருக்கும். இந்த பரிசுத்தமாக்கப்படுற மனுஷனை பார்த்தீங்கன்னா வாய் இருக்குல்ல, கர்த்தரை கூப்பிட்டார்ல, யாரெல்லாம் கர்த்தரை கூப்பிட்டாரோ அந்த மனுஷன் எல்லாம் கர்த்தரை உயர்த்திட்டே இருப்பான், துதிச்சுட்டே இருப்பான். அவன் கையில பார்த்தீங்கன்னா இதான் கருக்குள்ள பட்டயம், இது எப்பவும் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா கையில இருக்கிற இந்த பட்டயத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது இருதயத்தில் இருக்கிற கோளாறுலாம் போயிடுது. சபையில இருக்கிற ஜனங்களை ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன், இவங்க உண்மையிலே ஆண்டவர் அழைக்கப்பட்டவங்களா இல்லை அழைக்கப்பட இல்லையா. ஊமையா இருக்கிறவங்கலாம் ஆண்டவர் அழைக்கப்பட்டது இல்லை. கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறான் பாருங்க கம்பீரமா, அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். பைபிளை வாசிச்சுட்டே இருக்கிறான் பாருங்க வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது, அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். ஏன்னா அது அவனை பரிசுத்தப்படுத்துகிறது என்ற இந்த பரிசுத்தவன்றீங்களா, நல்ல தேவ சமூகத்துல கழிவுறுவான்.
அதெல்லாம் பாடி எடுத்து சந்தோஷமாட்டு சில சொல்லுவாங்க, கண்ணீர் விடுங்க அம்மா, கண்ணீர் விடாங்க. கண்ணீர் விடுறவன் கவலைக்காண்டி விடுறான். கண்ணீர் விடுறவன் தன்னுடைய வீட்டு தேவைக்காண்டி கண்ணீர் விடுறான். இங்க வந்து விசுவாசிகள் நூற்றுக்கணக்கான பேர் வராங்க, நாங்க அழுறாங்களா இந்த சர்ச்சை கட்டி எடுக்கிறதுக்கு அழுற கிடையாது. அவங்க வீட்டை கட்டி எழுதுறதுக்கு அழுகுறாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தேடுறதுக்கு அழுகுறாங்க. இவரு சொல்றாரு, பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து. பரிசுத்தவான்கள் பிரச்சனை இல்லையா? இருக்குது. ஆனா மகிமையாய் களி கூறுவான். தேவ சன்னிதானத்துல வந்து கர்த்தர் இருக்கிறார். என் பிரச்சனை பெருசு இல்ல, கர்த்தர் இருக்கும் போது என் பிரச்சனை சின்னதான். அவர் கண்டிப்பா என்னை விடுதலை ஆக்குவாங்கிற விசுவாசத்துல நல்ல களி கூறுறான், ஜாயா இருக்கிறான், என்ஜாய் பண்ணுவான் தேவ சமூகத்துல வந்தா. ஆளை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் ஒரு மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டான். ஆளை பார்த்தா ஹாப்பி ஆட்டு மகிழ்ச்சியாட்டு ஆடிட்டு பாடிக்கிட்டு அல்லேலூயா கர்த்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு இல்லாட்டி என்ன, நாளைக்கு இல்லாட்டி என்ன, கண்டிப்பா இந்த பூமியில நான் இருக்கும்போது என்னை உயர்ந்த இடத்துல வச்சுட்டு தான் அவர் ஓய்வா இருக்கிற சந்தோஷத்துல ஆடி பாடுறான்றார். பரிசுத்தவனுடைய செயல்பாடுல சொல்றாரு. கர்த்தரை அழைச்சி வாயில துதிய வச்சு, அப்புறமா சொல்றாரு அவனை நல்ல மகிழ்ச்சியோட பாட வச்சு பரிசுத்தப்படுத்துற விதத்தை பாருங்களேன். அடுத்து சொல்றாரு, தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். வெள்ள போட்டு பிரயோஜனம் இல்லை, உங்களோட படுக்கை மேல கெம்பீரிப்பீர்கள். டாப் பரிசுத்தம் என்ன தெரியுமா? எப்பமெல்லாம் உங்க ஹார்ட்ல பாவம் உட்பிரவேசிக்கிறோ அப்பமெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு அந்த பாவத்தை நீங்க துரத்தி அடிச்சு, அந்த துரச்சி அடிச்ச சந்தோஷத்துல ஒரு பாடல் பாடுவீங்களே, அதுதான் பரிசுத்தத்துடைய டாப். எப்படி கத்துக் கொடுக்குறோம் பாருங்க. பரிசுத்தம்னா என்ன? இப்படித்தான் நீங்க பரிசுத்தம் அடைய முடியும். அழைக்கிற மனுஷன்லாம் இதெல்லாம் செஞ்சுதான் ஆக முடியும். நல்ல வாயில வார்த்தை இருக்கணும், வாயில துதிரிக்கணும், கையில பட்டயம் இருக்கணும், சபையில களி கூறணும், படுக்கையில கெம்பீரிக்கணும். இதுதான் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுது. உண்மையான விசுவாசி வீட்டுக்கு போன பின்னாடி புதிய புதிய பாடல்களை கத்துக்கொள்றான். புதுசா இந்த காலகட்டத்துல மொபைலை தொடங்கினாலும் எல்லாம் புது பாட்டு தான். எதையாவது 4 பாட்டை கத்துக்கிடுறான். சபையில் இருக்கிற நாங்களும் கத்துக்கிடுறோம் இல்லையா? கத்துக்கிட்டு நல்ல டான்ஸ், அல்லேலூயா. ஒரு நேரம் நான் ஆவியானவரை பெறுறதுனால வாழ்நாள் முழுவதும் போதும் தான். இருந்தாலும் திருப்பி அந்த செயல்பாடு என் மேல் அக்னியாட்டோ பணியாட்டோ உழும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்படி போல புதிய புதிய வார்த்தைகளை, புதிய புதிய பாடல்களை, புதிய புதிய ராகத்தோடு தாளத்தோட பாடும்போது தெய்வத்துக்கும் நல்லா இருக்குது, எனக்கும் நல்லா இருக்குது. அப்புறம் சொல்ற பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதிகள் விளங்குவதாக. என்ன அர்த்தம்? விளங்குவதாகனா யாரெல்லாம் வீட்டுல நல்ல பாடல்களை நல்லா கத்துக்கிட்டு இருக்கிறானோ அவன் தேவ சமூகத்துல வந்து துதியை நிப்பாட மாட்டான். யாரெல்லாம் துதிக்க மாட்டானோ வீட்டுல சண்டை போடுவாங்களே, எப்ப பார்த்தாலும் ஊர் கதை பேசுவாங்களே, துதிங்க சத்தம் போடுமா, அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லு, வச்சுக்கோ. கர்த்தருக்கு அடிச்சுன்னா டக்குன்னு தங்கத்தை போட்டாருன்னா அதனால நீயே வச்சுக்கமா. நான் இங்க வந்து என் கூட சிரிச்சு எடுத்து தீர்க்க தரிசனம் அற்புதங்களையும் இதை பண்ண நீ எவனும் எந்த வீட்டிலும் பார்க்க முடியாது. காலையில 3 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இங்க போக மாட்டேன். ஏன்னா அங்க கிடைக்கிற அவ்வளவு புதிய பாடல்களை கொண்டு இசையோடு கூட உங்களோட நான் கெம்பெடுத்து மகிழ்கிறேன். அதனால தீர்க்க பேசுறேன். அதுல கிடைக்கிற பரிசுத்தம், பாவத்தை விட்டு ஒளிஞ்சு ஓடுறது, இவைகளெல்லாம் சேர்ந்து பலிபீடத்துல வந்து நிற்கும் போது உண்மையை பேச வைக்குது. ஜனங்களுக்கு அதுல பெரிய பிரயோஜனம் உண்டாது. நீங்க அப்படித்தான் பண்ணணும். உண்மை இருக்கும்போது நேரம் போகணும்னு சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க கையில, கத்துக்கணும். கத்துக்கிட்டு தேவ சமூகத்துல வந்து நீங்க தூங்கும் போதும், வீடுகளில் தூங்கும் போதும், படுத்திருக்கும் போது தேவ சமூகத்துல வந்து பாடும் போதும் உங்களுடைய கூக்குரல் வான வெறுணி ஏற்ற அளவுக்கு ஒரு கம்பீரம் இருக்கும். கம்பீரித்து பாடுங்கள். அதாவது பாடலை எப்படி பாடணும், துதி எப்படி ஒரு பாட்டு பாடும், ஒரு முழக்கத்தோட, கம்பீரத்தோடு, ஒரு பவரோடு கூட. அது எங்க இருந்து வருது? சர்ச்சில் இருந்து வர. அது வீடுகளில் ட்ரைனிங் எடுக்கிறதுனால இங்க வந்து அந்த கம்பீரத்தோடு பாடும் போது நல்ல பலம். இப்படிதான் அந்த பரிசுத்தம் உள்ள வருது. எல்லாம் அவர் உண்டாக்குனது எல்லாம் அவரை துதிக்கும். அப்புறம் சொல்ற பரிசுத்தவான்கள் தோத்தரிப்பாங்க. அவ்வளவுதான். கர்த்தரை படாத பாடம் கர்த்தரை நிக்க விடுறது கிடையாது. அதான் அவர் சொல்ற, என்னோட வந்து பேசுங்க, என்னோட ஒரு வழக்காடுங்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர்கிட்ட போனா அப்படி சபையில யாருக்கு வரும் தெரியுமா? நீதி செய்யறவன், நீதியை செய்யறவனுக்கு, நீதியை படிப்பிக்கிறவனுக்கு, நீதியை கேட்கறவனுக்கு. நீங்க உலகத்துல இருக்கிறீங்க பாருங்களா, அங்க மாற மாற சண்டை போடுறீங்க, பேசுறீங்கன்னா இங்க வரும்போது என்ன சொல்லும்னா, நம்ம சண்டை போடுறது அந்த அக்காவுக்கு தெரியும், இந்த அண்ணனுக்கு தெரியும், இந்த அக்கா பக்கத்துல இருந்து பார்த்துருக்குது. இவ்வளவு சண்டையை போட்டு நம்ம துதிச்சா அவன் நம்மள தப்பு தப்பா நினைப்பா. அதனால இந்த வாரம் வாயை துதின, வாயை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். பாடிட்டே இருக்கு, தண்ணீரா சாடும்.
மற்றவங்களுக்காக கண்ணீர் விட கூட பரவாயில்ல, நீங்க எல்லாம் விடுறது உங்க கண்ணீர். அவர் சொல்றாரு அது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய ஆசாரிகள் நீதியை தரித்து பரிசுத்தமான கிரியை நீங்க செஞ்சீங்கன்னா உள்ள வரும்போது யாரை குறித்து இருதயம் பதறாது. இப்ப என்ன செய்வது, கெம்பிரித்து பாடும். ஏன்னா அவனுக்கு குற்றம் சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை, செய்ய முடியாது. அது அவனுக்கே தெரியறதுனால அவன் நல்லா தன்னுடைய இருதயத்தை விசாலமாக்கி ஜெபிக்கிறான், துதிக்கிறான். குற்றம் சொல்லும்போது இருதயம் என்ன செய்யுது, குற்றப்படுகிறது. இங்க குற்றம் சொல்ல வாய்ப்பே இல்லையே, நான் வெளியே போற கிடையாது, சண்டை போடுற கிடையாது, எந்த பாவம் செய்யறது கிடையாது. அதனால என் இருதயம் கம்பீரிக்கிறது, ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், வலிமை கிடைக்குது. 16 சொல்றாரு, ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார். முதல்ல வேலை வெளியே நல்லா நடக்குது, உள்ளுக்குள்ள நல்லா நடக்குது, ஆள் பரிசுத்தவான் ஆயிரம், எல்லாம் நன்மைகளும் நடக்காரு. எஸ்ரா 9 நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசைங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மற்றும் நிரப்ப பண்ணுடைய அருவறுப்பினாலும் அவருடைய அக்கிரமத்தினாலும் தீட்டுப்பட்டதா இருக்கு. அது அவர் சொல்றாரு, எப்ப அந்த புறஜாதியில் இருக்கிறான்ல, அவன் ஆள் அசிங்கம் பிடிச்சவன், அருவறுப்பானவன், அசுத்தமானவன், தீட்டுப்பட்டவன், இவங்கிட்ட போயிருங்க. அவன் தீட்டுப்பட்டது மட்டும் இல்லை, எல்லாருமே தீட்டுல உள்ளாயிட்டான். அதனால நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மைகளை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளியாக பின் வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவருடைய குமார்த்திக்கு போடாமலும் அவருடைய குமார்த்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவருடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமல் இருப்பீர்களாக என்றார். அப்படின்னு சொல்றாரு. அப்பா பாருங்க, நீங்க இல்லையா, நீங்க வாங்க, பாவம் செஞ்சுட்டோம் சொல்லி கத்திட்டு இருக்கிறிய, மறுபடியும் என்ன சொல்றேன், கொடுக்காது. இந்த பெண்ணு கொடுக்கறத, பெண்ணு வாங்குறத விற்று நீ எதுக்கு பெண்ணு கொடுக்குற, அவங்களுடைய சமாதான நன்மைக்கு தான் பெண்ணு கொடுக்குற. இந்த பெந்தோஸ்காரன் வெளியே பெண்ணு கொடுப்பான். இப்ப இங்க இருந்து பாட்டுக்கு வழி இல்லை, அவன் வந்து சொல்றான், எங்கட சமாதானம் இருக்குது, எங்களோட நன்மை இருக்குது, நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு பெண்ணு மாப்பிள்ளை எடுத்து உங்களெல்லாம் நல்ல பெரிய ஆள் ஆக்கிறோம் வாருங்க சொல்லும்போது, நீ போலாம், அப்புறமா நித்திய ஜீவன் வரமாட்ட, இனி கத்துறவனால பாட முடியாது, துதிக்க முடியாது, எல்லாம் அவனுடைய கலாச்சாரத்தை கத்துக்கொண்டு நாசமா போயிடும் இவங்க சொல்றாரு. அதனால பொண்ணு கொடுக்காது, பெண்ணு எடுக்காது. என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுவரைக்கும் செய்யாத ஒரு அற்புதம் நடந்துச்சு. எஸ்ரா சட்டையெல்லாம் கிழிச்சு தாடியெல்லாம் புடுங்கிட்டானா, அப்படிதான் இருக்குது. தாடியை புடுங்கி சட்டையை கிழிச்சு மண்டையில மொட்டை அடிச்சுக்கிட்டு விடிய காலம் வரைய கடந்துட்டு ஜெபம் பண்றான். மக்கள்லாம் கூப்பிட்டாங்க, என்ன எஸ்ரா ஓவராட்டு மொட்டை அடிச்சிருக்கிறேன்னு கேட்டதுக்கு, போங்க ஐயா, உங்களை மாத்திரம் கர்த்தர் கோபமா இருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு உங்களை கைவிட போறாரு போல தெரியுது, நீங்க எல்லாம் வேற ஜாதிகளை சேர்ந்து கெட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போது, என்னதான் பிரச்சனை? கெட்டி வந்த பொண்ணை அவன் வீட்டுக்கு விட்டுரு, கெட்டி கொடுத்த பெண்ணை எடுத்துருந்தான். கர்த்தர் சொல்றாரு, செய்ய முடியுமாங்க யாராவது? கெட்டிட்டோம் போட்டுங்க, கெட்டிட்டோம் போட்டு அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. இவர் பொண்ணை கொடுத்தவங்களா, இனி பிரிக்க முடியும், போட்டு. அன்னையுடைய காலகட்டத்துல, எஸ்ராவுடைய காலகட்டத்துல கெட்டி கொடுத்த பொண்ணை அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்தான். கெட்டின மனைவிய எனக்கு வேண்டான்னு விட்டுட்டான். கர்த்தருடைய வார்த்தை தண்டிக்க முடியாது உங்களை. நீங்க புறஜாதிகளோட போய் தண்டனைக்கு அகப்பட போறீங்க, தண்டனை வேண்டாம்னா விட்டுட்டான் பாவத்தை. அன்னைக்கு எப்படிப்பட்ட பாவத்தை விட்டான் பாருங்க, மனைவியை விட்டுட்டான். இங்க கற்பிக்கல படிச்சு பாருங்க, அதான் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கட்டி கொடுக்க ஆசைப்படுறோம், கொடுக்கலாம் போல தெரியுது கொஞ்சம். அது சில பேருடைய பசங்க பெண்ணுங்கள் எல்லாம் லவ் பண்ணி அங்கே கெட்டிட்டு ஓடிட்டு, புறஜாதியை கெட்டுறதுதான் பாவம், லவ் பண்ணி கெட்டுறதுலாம் பாவம் கிடையாது. சரியா? பிடிச்சிருக்கிறது கெட்டுறாங்க, அது பாவம் இல்லை. புறஜாதிகளை கெட்டுறது பாவம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னதான் லவ் பண்ணாங்க, ஒன்னே கெட்டிருக்கிறான், அதுல பரிசுத்தம் வந்தான். எப்படி ஒன்ன லவ் பண்ணி ஒன்னே கட்டிட்டு ஒன்ன கெட்ட அந்த பேய் இருக்குது. தாவீது 48 பொண்டாடி கட்டினான், ஆனா ஒன்னுட்ட பேய் இல்லை. ஆனா நீ ஒன்ன கட்டின அந்த ஒன்னுட்ட பேய் இருக்குமே, அது ஒண்ணு சீரழிக்கிட்ட. தாவீதை ஏன் சீரழிக்க முடியல? தாவீது கரெக்டா ஆவிக்குரிய பெண்களோடதான் அந்த ஃபெலோஷிப் வச்சு ஐக்கியத்தை வச்சிருந்தான். அதனாலதான் அவன் நிறைய பெண்ணு கட்டியும் கூட அவன் விழுந்து பகா இருந்தான். சாலமோன் ஆவி இல்லாத பெண்களிடத்துல தொடர்பு வச்சிருந்தாலும் விழுந்து போனான். தாவீதுக்கும் இவருக்கு என்னன்னா, அவர் நிறைய கட்டிக்கிட்டாரு, இவர் கொஞ்சம் கட்டிக்கிட்டாரு. ஏன்னா தாவீது ஏன் கொஞ்சம் கட்டிக்கிட்டாரு, சாலமோன் நிறைய கட்டினாரு? சாலமோனுடைய காலகட்டத்தில் யுத்தம் இல்லை, அதனால டைம் கிடைச்சது கட்டிட்டே போயிட்டு இருந்தாரு. தாவீதுடைய காலத்துல யுத்தம் இருந்துச்சு, சண்டைக்கு போய் வலுக்கட்டாயமான சண்டை அவங்களுக்கு ஒப்பந்தம் போயிட்டு இருந்து, வருஷம் சண்டைக்கு போய் யுத்தத்துக்கு போற நாட்கள்னு போட்டிருக்காங்க. பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருஷம் சண்டைக்கு போகணும், அவனும் வருவோம், நம்மளும் போகணும்.
இப்படி ஒரு சண்டை ஒப்பந்தம்லாம் அங்க இருந்துச்சு. அதனால இவரு எல்லாம் பெண்ணை கட்டிட்டு போயிருந்தா அப்புறம் இவரு ஒல்லி எடுத்து சண்டைக்கு போகணும். அதனால சண்டைக்குனா போகணும். அதனால 10 15 போதும்ட்டா. அது ஆவிக்குரிய 10 பொண்ணுங்களை கட்டினா. அதனால அவளுக்கு யாரும் இவனை தங்களுடைய தெய்வத்தை ஆராதிக்க நிர்பந்தம் பண்ணல. சாலமோனுக்கு அப்படி இல்லை. அவங்க தெய்வத்தை நிர்பந்தம் பண்ணி அவன் அப்படி போயிட்டான். அவன் நரகத்துக்கு போனது காரணம் இதுதான். அப்ப நான் சொன்னேன், நீங்க அதுக்காண்டி ஆவிக்குரிய சபையில் நிறைய கட்டலான்னு இல்லை, தப்பு. புறஜாதிட்ட ஒன்றை கட்டினாலும் 1000 பேயை கட்டது சமம். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், எஸ்ரா கவலையோட கொண்டு ஜெபம் பண்ணும்போது சத்தியங்களை சொன்ன போது, சரி இப்ப என்ன பிரச்சனை கட்டாவே, நாங்க அங்க கட்டினா கொஞ்சம் சீதனம் கிடைக்கும், பொண்ணை கொடுத்தா சீதனம் கிடைக்கும்னு கொடுத்தோம். இப்ப உமக்கு பிரிச்சு விட நடந்தன, பிரிச்சு விட்டான். அப்புறம் உங்க தேசமா அப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா போகிறது. கர்த்தர் நல்லவரும் இரக்கம் உள்ளவரும் கிருபை உள்ளவரும் நீடிய பொறுமை உள்ளவரும் தண்டிக்கிற கிடையாது. வழிகளை சொல்றாரு, இப்படி போனா மாட்டுவேன், இப்படி போனா நல்லா வந்துடுவேன். இப்ப சொல்றாரு, இந்த வழிக்கு வாங்கினார், வந்தான் தேசம் ஆயிடுச்சு. கடைசியில் சொல்லுது, தேசம் நல்லா ஆயிடுச்சு, பெட்டி கொடுக்கணும், பணம் வச்சுக்கிறேன். எங்க பணம் ஒரு மேட்டர் இல்லைங்க. 40 வருஷம் வாழ போறோம், இல்லைன்னா 60 வருஷம். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அம்மா கூட 25 வருஷம் குப்பை கொட்டிடுவோம். அப்புறம் போற வீட்டுல இருந்து மாமியார் கூட சட்னி கொட்ட வேண்டியா இருக்கும். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஜஸ்ட் ஃபியூ டேஸ் தான், கொஞ்ச நாள் அப்படி போயிடும். காற்றை போல இருக்கின்ற லைஃப் இஸ் த விண்ட்ன்றார். அது ஒண்ணு கிடையாது, காற்றை போல அப்படி வரும், வாழ்க்கை போயிடும். இதுக்கு வேண்டிய நித்திய ஜீவனை விட்டுற முடியாதுல்ல. ஏன் ஏசப்பாவை துதிக்கிறத நான் மனுஷனுக்கு வந்து விட்டுற முடியாதுல்ல. அவர் நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்னை அரவணைச்சு கொண்ட. தாவீது ஆயிரக்கணக்கான பாவம் செஞ்சான், எல்லா பாவம் நிறைய செஞ்சான், அவனை விட்டுறலையே. ஆனா தேவத்தை விடும்போது கர்த்தர் கண்டுகொள்ளும். நீங்க மனைவியா இருக்கும்போது கிறிஸ்து உங்களை பராமரிச்சு, இங்க பிசாசுக்கும் மனுஷனுக்கும் விற்கிறதுக்கு போனா அப்புறமா அதுதான் அது உங்களை வேலை செய்யும் தவிர கிறிஸ்து உங்களோட பேச முடியாது. இந்த அதான் சொல்லுதுல்ல, பைபிள் அதான் சொல்லுது, கிறிஸ்துவும் சபையும் புருஷனும் மனவாழ்ச்சி. ஒரு என்னைக்கு அப்பனை விட்டுட்டு பொண்டாடிட்ட போறோம், அப்பனை விட்டுட்டு புருஷன்ட போறோம், இனி புருஷன் தான் அவனுக்கு எல்லாம். அப்படி போல சர்ச்சு தேவத்தை விட்டுட்டு கிறிஸ்து வர்றோமோ, இனி கிறிஸ்து தான் நம்மளுக்கு எல்லாம். அப்போ தேவத்தை விட்டுட்டு ஒரு மனுஷன் அந்நிய தெய்வத்தோடு கூட பாவங்களோடு கூட பலகீனத்தோடு போகும்போது இனி அதுதான் அவனை ஆளுகை செய்யறது. அந்த பாவம் அவனை நித்திய நரகத்துக்கு கொண்டு போகுது. கிறிஸ்து பாவத்துக்கு தண்டிக்கிறது கிடையாது. அதனால அவரை விட்டு போகாம அவர் என்னை சீர்படுத்துவார்னு சொல்லி அவரையே துதிச்சு அவரே பாடி அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது நன்மைகளும் நித்திய ஜீவனுக்கும் உண்டாகும்.